அருமையான இந்த நாளுக்காக எனக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாம் இருக்கும். அருமையான சங்கீதத்தில் நம்ம கேட்டது போல ஹல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. கடைசி காலம் யோசிக்கலாம், அந்தி கிறிஸ்து காலம் யோசிக்கலாம், கிறிஸ்தவங்களுக்கு பாடுகள் கஷ்டமுள்ள பாடுகள்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் நடக்க வேணும்னு சொல்கிறது தான் பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. அது சித்தம் என்னன்னா, அவருக்காண்டி ஒரு கூட்டம் ஜனத்தை அவருடைய வழியிட்டேந்து ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மிகுந்த நெருக்கத்தில் தான் கொடுக்கப்படும்போது கஷ்டப்படும்போது நம்ம என்ன செய்வோம்? ஏசப்பா நோக்கி கூப்பிடுவோம். முந்தி கூப்பிட்டதை காட்டின இப்போ நம்ம எவ்வளவு கூப்பிட்டுருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் மோடு கிட்டி சேர ஆமீனார்களே தாரம். ஹல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த சர்வாதிகாரர்கள் உலகத்தில் எழும்பி கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ மதங்களுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் கண் வைக்கிறதையாத கிறிஸ்துவை உடையவர்களே. ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா காலத்தில் கூட நம்ம அந்த 12 சீஷர்களை கூட கொடூரமான முறையில் தான் அவங்கெல்லாம் மரணம் இருந்திருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வழி. ஆனால் அந்த வழிகளிலெல்லாம் தேவனுடைய மகிமையை நம்மளை விளங்கும்படி அவர் செய்துட்டே இருக்கார். நம்ம அந்த சங்கீதம் 74:10 சொன்ன எது வரைக்கும் சத்துரு நீந்திப்பா பகைவன் எது வரைக்கும் எங்களுக்கு விரோதமாக அவன் எழும்புவான். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த 22ஆம் வசனத்தில் தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். ஹல்லேலூயா. நமக்கு வழக்காடுறதுக்கு மனுஷ ஞானம் பத்தாது, மனுஷ பலன் பத்தாது. ஹல்லேலூயா. நீரே வழக்காடோன்னா நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அவரே வழக்காடும்படி பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். மதியினோ நாடோறும் உமக்கு வர நிந்தனை, மதியினாலே மறுப்பு இல்லாதவனால நாடோறும் நமக்கு வர நிந்தனை நீர் நினைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ அதில் ஒரு பெரிய சந்தோஷ செய்தி என்னன்னா, நீரே வழக்காடுன்னு சொல்கிற அந்த பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சிறுமந்தியாக நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியில் நம்ம பார்க்கும்போது அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது யூதாவின் எருசலேம் கொடுத்த தரிசனம், வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. உலகத்தில் அத்தனை சிருஷ்டியுமே தேவனுடைய சிருஷ்டி தான். ஒரு கல்லுக்கோ ஒரு மண்ணுக்கோ ஒரு ஆளை கூட சிருஷ்டிக்கிறதுக்கு வல்லமை கிடையாது. ஹல்லேலூயா. இவ்வளவு பேசுகிறாங்க. அதில் ஒரு மனுஷனை உண்டாக்கிக்கிடட்டும், ஒரு கருவை உண்டாக்கிக்கிடட்டும், ஒன்றுமே முடியாது. அவங்க செயலற்றவங்க. எல்லாரையும் உண்டாக்குது யாரு? கர்த்தர் உண்டாக்குன அவர்களோ கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டி எழுப்பதற்கு உன்னதமான தேவனால் நியமிக்கப்பட்ட ஜனங்கள் தான் இப்படி செய்கிறாங்க. மாடுக்கு கூட தனக்கு எஜமான தெரியும், கழுதைக்கு கூட ஆண்டவருக்கு அதுக்கு முன்னாடியும். ஆனால் இஸ்ரவேலோ தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவங்களுக்கு அறிவெல்லாம் மங்கி போச்சு, மழுங்கி போச்சு. ஹல்லேலூயா. எது தேவன் என்னைக்கு லூசிபரை பரலோகத்திலேருந்து பிதாவாகிய தேவன் கீழே தள்ளி விட்டாரோ அப்போவே அவன் நினச்சிக்கிட்டான், அந்த எனக்கு பணத்தை உண்டாக்கும்படி நான் அந்த ராஜ்யத்தை அவ்வளவும் எனக்கு ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்த உணர்வு இல்லாமல் ஆக்கி போயிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சேனையில் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தார், ஆனால் நாம் சோதமை போல கொமோராவை போல ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தை கேள்விப்பதில் கொஞ்சம் வேறு அவருக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செய்கிறார், நீங்களாம் என்னுடைய வார்த்தையை கேளுங்க,
கொமோராவின் ஜனமே, உமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. நமக்கு அவர் கட்டளை எழுதுகிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவருடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. வார்த்தையை கேட்கும்படிக்கு உங்களுடைய செவிகள் என்ன செஞ்சிருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். பிதாவுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள் உணர்வு தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நீங்கள் கை கொள்வீர்களானா உங்களுக்குள்ளே வாசம் பண்ண பிதாவாகிய தேவன் வந்து விடுவார். அப்போ அவருக்கு தான் பரலோகத்தில் என்ன செய்யப்படுவது போல, பரலோகத்தில் என்னெல்லாம் செய்யப்படுவதோ அதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். அதே போல இந்த பூமியிலையும் செய்யப்படுத்தப்படுவதற்கு அவரால் மீட்கப்பட்ட கொஞ்சம் ஜனங்களாகிய நம்மை அவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். வைத்த நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், வேதத்துக்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவர் தான் வார்த்தை, தேவன் வார்த்தையாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவர் என்ன செய்யார்? ஏசாயா 1:16 சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் நம்ம அறிவில்லாமல் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்கும். இனி நீங்கள் அறிவில்லாமல் உணர்வு இல்லாமல் இருக்க என்னுடைய மந்தை நாடுகளே, என்னுடைய மூச்சினால, என்னுடைய கரத்தின் கிரியையினால உங்கள் அவயவங்களெல்லாம் உருவாக்கி என்னுடைய மூச்சை உங்கள் சுவாசத்தில் ஊதி நீங்கள் பாவிகளாக இருக்கையிலேயே உங்கள் மேலே நான் வைத்த அன்பு அவ்வளோ பெரியதாக இருந்ததுனால கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துபடி செய்து என்னை அடக்கம் பண்ணும்படி செய்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட நான் உயிர் தெழுந்ததுனால கல்வாரி சிலுவையில் நான் சிந்திருந்த ரத்தத்தின் வல்லமையினால நீங்கள் மீட்கப்பட்டதுனால உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணிவிட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேஷனே கரபலிகா நோத்தட்டனா பெக்குரேஷினி கிரிவலிகா நாத்தட்டன மரபலிகோ நாத்தட்டனே கனகுனே கரபலிகோ மீனேஷனை கரபலி தன்னைக்கா. நம்ம சொல்கிறோம், அதேவனே நீர் எழுந்தரலும் உமக்காக அந்த வசனத்தில் இருக்குது. மதியனை எப்போவுமே எங்களை சேதப்படுத்தி கொண்டே இருக்கான். அவனுடைய கிரியைகளை அறிவிக்கிறது, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பிதாவே நீர் எழுந்தரலும், நீர் யுத்தம் பண்ணும். நீ சும்மா இரு, நான் உனக்குள்ள இருக்கிற, நான் யுத்தம் பண்ணுவேன். நீ ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்க. நீங்கள் கிறிஸ்தவன் 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 என்று சொல்கிறீங்க, கூட்டம் 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 சேர்க்குறீங்க, கன்வென்ஷன் கன்வென்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டங்களில் எத்தனை பேர் உண்மையான தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிற தேவனுடைய சாயலாக அவருடைய சிந்தை உள்ளவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. De connection karvali no taneka me nisen sedaberi kansna me nisene karveli kana tattana me kone taneka. இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிப்பா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. நான் உன்னை மீட்டு கொண்டேன், ஆனா நீ வசனத்துக்கு நடுங்குறியா? என் வார்த்தையை கேட்கும்படி உன் இருதயம் பரிசுத்தமாக பாவங்களால் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா? தீமை செய்தலை விட்டு விட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சவாலாக தேவனுடைய ஜனங்களாக யுத்தம் கர்த்தருடைய இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிற நிறுவனங்கள் விருதாவாக உங்களை என்னை இந்த உலகத்தில் அவர் அனுப்பல. எப்படி லூசிஃபரை கீழே தள்ளி விட்டாரோ அந்த லூசிஃபருக்கு தலையை நசுக்கும்படி பிதாவாய தேவனுக்குள்ள இருந்த அத்தனை வல்லனையும் ஏசப்பாவுக்கு கொடுத்து ஏசப்பாவை உலகத்துக்கு அனுப்பி ரத்தம் சிந்துபடி செய்து அவர் ஏசப்பா இருப்பது அவர் உலகம் என்று சுற்றி தெரிந்து பிசாசனை தலையை நசுக்கி கொண்டே இருந்தார். அவர் பரலோகத்துக்கு எழுந்தேறி போன உடனே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நமக்குள்ள அந்த அதிகாரத்தை தந்து அவனுடைய தலையை நசுக்குவதற்கு தேவனுடைய அக்கினியின் வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள அவர் தந்துவிட்டார் என்பதை நீ அறிந்த மாத்திரம் பத்தாது, நீ அறிந்து உனக்குள்ள அவருடைய கிரியை நீ நடப்பிக்கும்படி உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் 100க்கு 100 அவருக்கு விட்டு கொடுத்து தீமையை விட்டு நீ நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொய் கிறிஸ்தவங்களாய்
மாய்மான கிறிஸ்தவங்களா இருக்காதீங்க என்று கர்த்தர் மறுபடியும் நம்மகிட்ட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எரேமியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இதோ மேகங்களை போல எழும்பி வருகிறான். பிசாசு எப்படி வரான்? மேகத்தை போல எழுப்பி பாரான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல இருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. அவன் நம்மளை பயம் காட்டுதான். ஹல்லேலூயா. அவன் என்னெல்லாமோ செய்து பார்க்கான். அவன் பொய்யனுக்கு பிதாதான் பிசாசு. ஹல்லேலூயா. பொய்யின் பிதாதான் பிசாசு. இந்த பொய்யின் பிதா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தவன் நிறம் மாறி ஒவ்வொரு இடத்துல உள்ள ஜனங்களை அவனுக்குள்ள ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வந்து அவன் அரசாங்கணும், அவன் ஒரு சர்வாதிகாரம் இருக்கணும்னு பிசாசு எத்தனைக்கு இந்த நேரத்தில் அவன் கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறான். அவன் அறியும்படிக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மாய்மால கிறிஸ்தவன் வேண்டாம். உலகத்துல கொல்லாமன் தீமை செய்கிறவன் கர்த்தருக்கு பயந்து நடுங்காத்தவன் வேண்டாம். உன்னை கண்ட உடனே பிசாசு அலறி ஓடணும். உன்னை கண்ட உடனே இந்த இடத்துக்கு நான் போக முடியாது, போன நான் செத்து எரிஞ்சு போவேன். அக்கினி எல்லா இடத்துலையும் அக்கினி மதிலாக அவர் வைத்திருக்கிறார். அவர் வைத்த அக்கினி நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah. De karabishane karabaliko nota taneka ve karabashaneka. உபாகம் 28:50 உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறான். என்னடா குடக்கடுது பேசுறான்? ஜாதி வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடாந்தரத்தை கத்து உண்மையில் கழுவு பறக்க வேகமாய் வர பண்ணுகிறார். அவன் வரான் ஒன்று, ரெண்டாவது அவரை வர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? தடவியாக என்னை கண்டுபிடிக்கட்டும். அவனுக்கு மேல 10 வாதைய இஸ்ரவேலுக்கு மேல அனுப்புனாங்க. அந்த 10 வாதையிலையும் வல்லமை செய்யக்கூடிய கர்த்தர், இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கக்கூடிய கர்த்தர் என்று உலகம் அறியும்படிக்கு அவர் செய்தது போல இப்ப இவன் இவருக்கு மேல இவன் பறந்து வந்தாலும் இவனால கர்த்தருடைய பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது என்பதை அறியும்படிக்கு நமக்கு அவர் சாட்சிகளை வைத்து போய்விட்டார். Hallelujah. Hallelujah. Bekanasana karabadiyu konmadattaneka. அவன் கழுகு போல வந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ள பலப்படும்போது அவருக்கு காத்திருந்து நீ ஜெபிக்கும் போது நீ பலன் அடைவாய். ஹல்லேலூயா. குதிரை காட்டிலும் கழுதை காட்டிலும் அவனை பறந்து வரத காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற வல்லமை கழுகளை போல செட்டையில அடித்து உயர பறக்கக்கூடிய வல்லமை நடந்தாலோ ஓடினாலோ நம்ம சோர்ந்து போக மாட்டோம். மெய்யான உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தாள். அதுதான் முக்கியம். நீ மாயமான கிறிஸ்தவா இருந்தா ஒருத்தர் உனக்காண்டி பேச முடியாது. ஹல்லேலூயா. கொதித்து 100க்கு 100ன்னு சொல்லி தான் வரணும். பெரியவங்க கூட 100க்கு 100 இருக்கவே முடியாது. அப்படி கடவுள் வார்த்தை இல்லை. ஒன்று 100க்கு 100 இருப்பதற்கு தான் அவருக்கு ரத்தத்தில் உயிர் தெழுதலை வல்லமே அவர் வைத்திருக்கிறார். அந்த ரத்தத்தை உனக்கு மேலே பூசும்போது உன்னை இந்த கரை போகாது அந்த கரை போகாதுன்னு சொல்ல எல்லா அக்கிரமத்தையும் எல்லா அநியாயத்தையும் எல்லா பாவங்களையும் எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கி உன்னை சுத்தப்படுத்துவேன் நான் சொல்லியிருக்காரே தவிர கொஞ்சம் வைக்கலன்னு சொல்லிட்டு கிடையாது. ஹல்லேலூயா. அது பிசாசு நம்ம ஏமாத்துறதுக்கு அவன் சொல்ற காரியம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 28-29 அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகளெல்லாம் நாணயச்சினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையை எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழற் காற்றினால் ஒத்தவிழுமாய் இருக்கும். அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போல இருக்குது. பார்க்கதானே சரிங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நீ அமர்ந்திருந்த நானே தேவன் என்றாரு. அவன் வில்ல ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற தேவன் நான் உன்னோட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாமன கலங்காமன திகையாமன இரு. நீ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளி. கர்த்தருடைய பங்கு உனக்கு உண்டு. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அதிகாரம் உனக்கு தந்துவிட்டார். நீ மாய்மாலமற்றவள். நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்து இந்த தீயில அந்த பிசாசுல எரிக்கக்கூடிய அபிஷேகம் உனக்குள்ள.
ரட்சிக்கப்படும்படி உங்க இருதயங்களை பொல்லாப்பற கழுவுங்கம்மா, முற்றிலுமா கழுவுங்க. ஹல்லேலூயா, கழுவுங்க. நீதிமொழிகள் 1:23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. நீங்க மாய்மாலமாய் இருக்காதீங்க. ஒட்டி ஒட்டி பொறாம குசும்பு தீமையானது சண்டைக்கு மன்னிக்கிறது கிடையாது. ஒரு வைராக்கியம், பாவம், அந்த துஷ்டத்தனம் சண்டை உண்டாக்குது, பிரச்சனை உண்டாக்குது, பெற்றோரை அவமதிக்குது, நம்ம பிள்ளைகளை அவமதிக்குது. எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. 2 வயசு குழந்தையை போல நீ மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் குழந்தையை போல மாறுங்க, மறுபடியும் பிறங்க, மறுபடியும் பிற. நமக்கு ஈகோ அவசியம் கிடையாது, பெருமை அவசியம் கிடையாது, எதுவுமே நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு அவசியம் எல்லாம் தேவ சாயல், தேவ அக்கினி நமக்குள்ள செயல்படுத்த நம்முடைய சரீரம் ஆண்டோடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். இது அவரை நம்ம சுமந்து செல்வதற்கு நம்ம ஒரு பாத்திரமே தவிர இந்த பாத்திரத்துக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அந்த அக்கினி உனக்குள்ள அவர் அனுப்புனாத்தான் இந்த உலகத்தை நீ இயேசுடைய உலகமாக, ஜீவனுடைய தேவனுடைய ராஜ்யமாக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்து அவருடைய வருகைக்கு ஒரு கூட்டம் ஜனங்களை உனக்கு ஆயத்தப்படுத்த முடியும். இதோ என் ஆவி உங்களுக்குள்ள அருளுவே. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அவருக்கு ஆவி உங்களுக்குள்ள வந்தா பயம் உங்களை விட்டு போயிருமே. ஹல்லேலூயா. பயத்தின் ஆவி போயிட்டுன்னா நீங்க பலனுள்ளவர்களாயிருவீங்க இல்லையா? பலப்படுத்துற கிறிஸ்துவனை எல்லாம் செய்யக்கூடிய அக்கினின் அபிஷேகம் நமக்குள்ள வந்துடும்ல. சத்ருவனுக்கு முன்னால நிற்க முடியுமா? பிசாசுவனுக்கு முன்னால வர முடியுமா? உலகத்தை ஜெயிக்கிறவர் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். நீ யார் என்று மறந்து போய் நீ ஓடி ஒளியும் போது ஓடுற நாயை கண்டா விரட்டி பின்னால வருவான். நாய் திரும்பிட்டுன்னா அது திரும்பி ஓடும். இயேசுவின் நாமத்தில் திரும்புங்கள், அவருடைய சமூகத்தில் நோக்கி பாருங்கள். என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அவர் என்ன செய்யாரு? தெரிவிக்கிற செய்தி தான் இன்றைக்கு நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஒன்னா திக்கற்றவர் விடல, உங்களை அடிச்சு நொறுக்கிறதுக்கு உங்க கையில கொடுக்கறதுக்கு யார் சாயலாக, யார் ரத்தமாக ரத்தமாக ஒன்ன நான் வைக்கல. நீ விலையேற பெற்றவா, விசேஷிக்கப்பட்டவா. நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு போதிப்பேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்லி என் கண்ணை உண்மையில வைத்து உனக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்கிற தேவன்னா என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடு? கள்ள இருதயம் வச்சு கூப்பிடாத, மாய்மாரம் வச்சு கூப்பிடாத, உனக்கே நீ யாருன்னு தெரியாட்டா கூப்பிடாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு தெரியணும் நான் யாருன்னு. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய காரியங்கள் நான் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். எது வந்தாலும் வரட்டும்னு எனக்கு ஒரு தைரியம் உண்டு. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் வாழ்வது இருப்பது எல்லாமே இயேசுக்காக தான். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தான். வேற எனக்கு அவர் சொன்ன சொந்தம் என்று சொல்வதற்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஏசப்பா ஒரு ஆள் தான் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. என் நிமித்தம் எல்லாராலையும் அவர் நிமித்தம் பகைக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய முகத்தையும் அவரையும் தேடி அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய சமூகத்தில் அவர் என்ன அறிவிப்பாரோ அதை உலகத்துக்கு சொல்லும்படிக்கு தேவ ஞானத்தோடு தேவ வல்லமையோடு தேவ கிரியையில் நடக்கும்போது அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்க தேவன் கிருபை செய்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்க, சுத்த இருதயத்தோட கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கவலையை வச்சு கூப்பிடாதீங்க. என் பிள்ளை இப்படி செய்துட்டானே, என் பையன் இப்படி. உங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு மேலே கடவுளுக்கு அதிகம் அக்கறை உண்டு. என்னை காட்டிலும் எனக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்கன்னு என் தேவனுக்கு தெரியும். எதுக்கு நான் அதில் போய் மூக்க நுழைக்கிறேன்? நுழைச்சிங்க உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் கெடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கெட்டது என்பது யுத்தம் செய்வதற்கு வல்லம் இல்லாமல் இருக்கிறீங்க. எப்படி இயேசுக்காக நிற்க உங்களுக்கு முடியாமல் இருக்குது? எப்படி நீங்க பலவீனமாக இருக்கிறீங்க? நீ கவலைப்பட்டு உனக்கு சரீரத்தில் ஒரு அளவு சரீரத்தை உனக்கு கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? உன் தலையில ஒரு முடியாது வெள்ளையாக்க முடியுமா? என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே முடியாது. இதை நீ வீண் கவலைப்படுறா? உனக்கு வீண் கவலை உனக்கு எதுக்கு? ஜெபம் செய்ய தெரியும். தோமாவை போல அல்ல, இயேசுவை நோக்கி இரு. வீண் கவலை இருந்தா அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டி எழுப்ப முடியாது. பிசாசு கற்சிக்கிற சிங்கம் வரை எழும்பி வருவான். நீங்க பயந்து ஓட தான் செய்வீங்க. ஆமென்.
அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ கூப்பிட்டுச்சேங்க போதும் உத்தரவு, நீ ஜெபிச்சிட்டியா பெற்றுக்கொண்டேன்னு யோசி, நீ அமர்ந்தது திரும்ப அதை எடுத்து நோண்டாது. ஐயோ நான் கேட்டேனே அது நடக்குமா நடக்காதா? போன வாரம் ஒரு 10 பேருக்காக 10 நாள் உபவாசம் இருந்தேன். 10 முடியாத காரியம்தான். ஹல்லேலூயா. 10 பேருக்கும் விடுதலை முடியாது. நான் 10ஆம் நாள் சொன்னேன் 10 பேருக்கு அந்த விடுதலை நான் வாங்கிட்டேன். ஆமென். 10 பேருக்கும் சொன்னேன் நீங்க விடுதலை ஆக்கிட்டீங்க. ஆனால் அமர்ந்துருங்க, எப்போ அவர் தருவார் அப்போ வாங்குங்க. ஹல்லேலூயா. கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசி. நம்ம தேவன் பொய் சொல்ற தேவன் இல்லை. நீ கேட்ட காது கேட்காத மாதிரி இருக்க தேவையில்லை. நீ அவரை நீ ப்ளீஸ் பண்ணி அவருக்கு கைக்கூலி கொடுக்க வேண்டாம், லஞ்சம் கொடுக்க வேண்டாம், அவரை ஏமாற்ற வேண்டாம். உள்ளத்துக்கு ஆழத்திலிருந்து நீ அவரை அன்பு செலுத்தினா போதும். உதட்ட அன்பு வேண்டாம், மாய்மான அன்பு வேண்டாம், மற்றவங்களுக்காக நீ அன்பு செலுத்தாண்டா. உன் அன்பு உனக்கு உள்ளத்துக்கு ஆழத்திலிருந்து வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அவருடைய அறிவிப்பேன்னு சொல்றாரு ஏசாயாவில், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். நீங்க சேருங்க. உங்களை உலகத்துக்கு அனுப்பிட்டு என்ன உலகத்துக்கு அனுப்பிட்டாரு? நான் அவரிடத்தில் சேரணும். எப்படி சேர முடியும்? எப்படி அவர்கிட்ட சேர்றதுக்குள்ள வழி இருக்குது? ஹல்லேலூயா. அவர்கிட்ட சேர்றதுக்குள்ள வழி மிக மிக இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. அந்த வாசலை கண்டுபிடிக்கவே வெகு சில. நீங்க அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பதற்கு அவர் நடத்துகிற வழியில நீங்க நடக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க அடம் பிடிக்கிறீங்க. உடனே ஐயோ இது எனக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம். நீங்க உபவாசம் இருந்து உங்களுக்கு தந்த சிலுவையை நீங்க வெட்டிடுறீங்க. நீங்க வெட்டின சிலுவை வச்சு எப்படி நீங்க அவருடைய நாம அந்த அந்த ரிவரை கடந்து எப்படி நீங்க பிதாவாகிய தேவனிடத்துல போக முடியும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த நிலை அவர் அளிப்பினோம் எல்லாம் ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கையில தெரியும் உங்க எல்லாருக்கும், எந்த வாழ்வுமே அவள் பிதாவே உந்தன் சித்தப்படி என்ன நடக்குங்க. உந்தன் சித்தம் தான் எனக்கு தவிர எனக்கு இஷ்டமே வேண்டாம். இடுக்கமான பயங்கர வாசல். எல்லாத்துல நான் ஆடி பாடி மகிழ்ந்து, எனக்கு தெரியும் மார்க்கு 100 நான் தான் வெல்லுவேன். எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னோடு இருக்கிறதுனால நான் ஜீவன், அவர்களுடைய ஜீவன் எனக்குள்ள உண்டு. நான் உயிரடைவேன். இந்த சோதனை சாத்தானே நீ தோத்து போனவே, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் நிற்பேன். ஹல்லேலூயா. எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? எதுக்கு சோர்ந்து போறீங்க? குடும்பம் தந்தது என்னத்துக்கு? கணவன் மனைவி தந்தாச்சு. கணவன் மனைவியை நல்லா பாரு, மனைவி கணவன் நல்லா பாரு. குறைகளை காணாதீங்க, குறைகளை நிறைவா இருக்குங்க. சமாதானத்தோட போங்க. அருமையா பாருங்க. வேலை வரும்போது உங்களை கூப்பிடும்போது இல்லைன்னா உங்க கணவனால கூப்பிடும்போது சந்தோஷமா கொடுத்துக்கிட்டு நானும் வாரேன்னு சொல்லி அடுத்த வேலையை பாருங்க. ஹல்லேலூயா. ஏன் மாய்மாறம்? எதுக்கு மாய்மாறம்? உனக்குள்ள வேலையை நீ சரியா செய்யாட்டா, உனக்கு தந்த கணவனையோ மனைவியோ நீ நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்காட்டா, உன் மனசாட்சி குத்தி குத்தி நீ அழுதுட்டே இருப்பா, நீ நரகத்துக்கு போவா. உனக்கு பிள்ளைகளை எதுக்கு தந்தாரு? வீட்டை சுற்றில் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாரு. அடுத்த சில உன் வீட்டாரே சத்துரு. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை அவர் அழிவுக்கு தரல. அந்த பிள்ளைகள் நீ கர்த்தருடைய பிள்ளைகள்னால உன்னை சோதிக்கும்படி என்ன பரிசுத்தத்துல இழுத்து சாத்தானுக்கு நரகத்துக்கு என்ன கொண்டு போனோம்னா, அவன் எல்லா சோதனையும் செய்து பார்த்தான், அவனுக்கு ஒன்றும் முடியல. அப்போ அவன் என்ன செய்யறான்? பிள்ளைகளை அவன் உபயோகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை உபயோகப்படுத்த நீங்க சிரிச்சு சொல்லணும், சாத்தானே இதுல நீ தோத்து போனவ. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள், பிள்ளையுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இங்க ஒண்ணுமே கிடையாது. அந்த வார்த்தை, அதான் வசனத்தை கேளு, வார்த்தைக்கு செவி கொடு. நீ தைரியமாக இருக்கும்போது அப்பந்தான் நீ நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போதான் தேவனுடைய ராஜ்யத்தை. பாவிகளே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாவின்னு ஒத்துக்கொள்ளுங்க, பாவின்னு ஒத்துக்கொள்ளுங்க. அந்த திருடன் ஒத்துக்கொள்ள, நான் பாவி ஆண்டவரே, நீர் வரும்போது அவன் கூட பரதேசில் இருக்கணும்னு சொன்னான். அவன் நான் பாவி. ஹல்லேலூயா. நான் என்ன பாவம் செய்தேன்னு உங்களை நீங்க திருப்தி பண்ணிட்டு இருக்காதீங்க. அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ உங்க உணர்வுகள் அநேக பாவங்களை செய்து கொண்டே இருக்கு. அவைகளை விட்டு விலகுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. ஒரு ஒரு பெரிய பெருமை, நானா பேசுவேன், நானா அதை செய்துவேன், எனக்கு அந்த வல்லமை கர்த்தருடையது.
வல்லமை யாருக்கு வேணும், எப்போ வேணும், எது வேணும் அவர் தான் தரணுமே தவிர அவர் தந்தா நீ எடுத்து உபயோகப்படுத்து, தராட்ட நீ அமர்ந்துரு. மற்றவங்க பார்ப்பாங்களே வல்லமை இல்லைன்னு நினைச்சுப்பாங்களே, நினைக்காத. வல்லமை அவர் தருவதற்கு, அவருக்கு பெற்றுக்கொள்வதற்கு நீ பரிசுத்தவானாயிரு. சகோதரர் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசாம இருங்க. இப்போ இது தேவனுடைய பிள்ளை இப்படி இருந்தா நீங்க பூரண ரட்சிப்படுத்துங்க. அடுத்தது அவர் என்ன செய்யணும்னா ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கிரிக்கிட்ட கொடுங்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ தைரியம் பாருங்க. சர்வாதிகாரி எழுமினார், ஹிட்லர் எழுமினாரு, யூதரை எல்லாம் அழிச்சாரு. என்ன செய்தாரு? பழி வாங்கல் யாருக்கு வேலை? யூதர்கள் பழி வாங்க போகல, கடவுள் பழி வாங்கினாரு. ஹல்லேலூயா! அதாவது என்ன சொல்றாரு? பழி வாங்குதல் என்னுடையது. அப்ப நீங்க யாரையுமே பழி வாங்க சொல்ல. இக்கல்லில் எவன் மோதுவான்னு அவன் நொறுங்கி போவான். அது ஹிட்லர் என்னன்னாரு? தற்கொலை பண்ணிச்சாரு, செத்தாரு. ஹல்லேலூயா! யூதர்கள் செய்யல. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் சொல்லி தேவனிடத்துல அவங்க என்ன செய்றாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அது பழிவான கதை. நெப்போலியன் யாரு பண்ணா? அவனே நாடு கடத்தப்பட்டு அவன் ஓடி போனான். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு ஹெலிகாப்டர் ஒன்றில் ஒரு ஜனாதிபதி ஆக்சிடென்ட் ஆனாருன்னு, அவரும் ஒரு சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காரு. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! யாரோ ஒரு பத்திரிகையாளர் ஏதோ ஒன்று அறிஞ்சு ஏதோ இவரை பற்றி எழுதிட்டாராம்மா. பேச்சுரிமை கிடையாதா? ஹல்லேலூயா! ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு லிபர்ட்டி ஆஃப் ஸ்பீச் உண்டு. ஹல்லேலூயா! அங்கே உண்டோ இல்லையே எனக்கு தெரியாது. லிபர்ட்டி ஆஃப் ரைட்டிங் உண்டு, எல்லாமே நமக்கு சுதந்திரம் உண்டு. அந்த ஆளை அந்த பிள்ளைக்கு முன்னால் வச்சு தற்கொலை கொல்லுதுக்கு அவர் போனார், கொல்லுட்டாரு. அந்த 5 வயசு பிள்ளையும் அது தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என் பிள்ளை சங்கடப்படக்கூடாது. ஹல்லேலூயா! இல்லையா? நான் சொன்னேன், அழுதா நான் எனக்கு இதே குணம். நான் ஏசாமிக்கு ரொம்ப சங்கடம் வந்தால் எனக்கு அழுக வரும். நான் அழுதா ஏசாமிட்டு சொல்வேன், ஏசப்பா நான் சிரிச்சுக்கிட்டே தான் அழுவேன் சொல்லுவேன். உண்மை, தட் இஸ் ரைட். எதுக்கு நான் அப்படி சொல்லுவேன்னா, நான் அழுதுட்டேன் எனக்கு ஏசப்பா சங்கடப்பட்டுருவாங்களே. யார்? ஏசப்பா சங்கடப்பட்டுருவாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் சிரிச்சுக்கிட்டே தான் அழுவேன்னு. பாருங்க, எனக்கு அப்பாவுக்கு மேலே எனக்கு அன்பு. இந்த பிள்ளையும் அழுதுனால அவங்க அப்பா ஐயோ பிள்ளை சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அப்படி தான் இப்போ செத்துருவேன்னு தெரியும், ஆனால் அதை கூட பார்க்கல. பிள்ளைக்கு மேலே வைத்த அன்பு அவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா! ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? பழி வாங்கினது யாரு? ஹல்லேலூயா! 3ல் 2 பேர் தப்பிட்டாங்க, ஒருத்தன் மாத்திரம் எப்படி மாட்டுனா? ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நீ அமர்ந்தது, நானே தேவன் என்றாரு. ஆனால் நீ 100க்கு 100 உண்மையாக இருக்கணும். சங்கீதம் 72:4 உம்முடைய சத்துக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளமாக நாட்டுகிறாங்க. ஹல்லேலூயா! நேற்று நான் பார்த்தேன், வெள்ளம் கொடியேற்றுக்கு என்னெல்லாம தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு முஸ்லீம், அவங்க தெரியும், ஆனால் இந்த அன்பாக பேசி அருமையாக இருக்கணும், ஏதோ அந்த ஆளுகள் அமைதியாக போயிட்டு. ஹல்லேலூயா! நம்ம சமாதானத்துக்குள்ள பிள்ளைகள். லேவியாரகமாக 19:18 பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா! பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வைராக்கியம், எதுக்கு வைராக்கியம்னே தெரியாது. பெத்த தாய், ஒரு விதவை தாய், அந்த தாயை அன்பு காட்டுறதுக்கு தெரியாத உலகம். உச்சி வர படிக்க வச்சாச்சு, நல்ல வேலை, நல்ல பிள்ளைகள், அருமையாக இருக்கிறது. எவ்வளோ கொடூரம். ஹல்லேலூயா! சாத்தா அப்படிதான் செய்வான். ஆனால் ஏசப்படைய பிள்ளைகள் பழிக்கு பழி வாங்குறது நம்மளுக்கு வேலை இல்லை. ஆண்டவர் கையில் கொடுத்துக்கிட்டு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை அவர் சொல்றாரு, உன்னில் நீ அன்பு கூறுறது போல பிறனிலும் அன்பு கூறு. அன்பு கூறவே முடியாதுன்னு தோணும், சில வேலை தோணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம we are children of God. நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவோட சிந்தை. அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போதோ நொறுக்கப்படும் போதோ பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தான் அவர் சொன்னதே தவிர இவர்களை ஏதோ செய்ய சொல்லலை. அதனால நமக்கு அவர் தந்திருக்க பொறுப்பு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். நீ
நீங்கள் மன்னிக்கணும். 1 சாமுவேல் 24 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அந்த இதில் நமக்கு பார்க்குறோம், சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள இது சண்டை வர்றது இல்லையாம்மா. அந்த சண்டையில் சவுல் 300 பேரை கூப்பிட்டு தாவீதை இது பண்ண போகும்போது தாவீதை மனுஷரையும் அவனுக்கு ஆடுகளையும் தேடுறதுக்கு பின்னால் 300 ஆளை கூட்டிகிட்டு சவுல் போகிறாரு. ஆனால் சவுல் ஒரு கோவையில் ஒரு இது வெளியே போகும்போது தாவீது பார்த்து அவருக்கு ட்ரெஸ்ஸில் உள்ள ஒரு நுனியை மாத்திரம் வெட்டிக்கிட்டு வந்துட்டார். அவனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்காங்க, அவரை நீ கொன்று போட்டிருக்கலாமேன்னு. இவர் சொன்ன, கடவுள் அபிஷேகப்பட்டதை நான் கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இது வெட்டுனதே எனக்கு பாவம்னு சொல்லி அவர் மிகவும் அழுந்தார். அப்போ தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்கும் உமக்கும் அவர்கிட்ட சவுல்கிட்ட நேரம் வந்து சொல்கிறார், நான் நினச்சா உன்னை கொல்றதுக்கு எவ்வளவோ தரணும், ஆனால் நான் உன்னை கொல்லலை, பழி வாங்குறது கர்த்தருடையது. கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. எவ்வளோ பெருந்தன்மை பாருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ வைராக்கியம் கொண்டு வருவோம். இப்படி செய்துட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி நம்மளை அழிச்சுட்டானே, அவனுக்கு முகத்தை பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒருத்தர் நமக்கு தெரியும். நான் கோயிலுக்கு போகிறேன், அப்போ என் கூட இன்னொருத்தரும் வராங்க. என்னதான் சண்டைன்னு தெரியாது, என்னதான் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் கம்யூனியனுக்கு போகிறவங்க பக்தியாக போகிறாங்க, அங்கே போய் நெடுமணங்கால நிற்காங்க. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கண்டுட்டு அப்படி சொல்லி மூஞ்சை திருப்பிட்டு போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ஒரே ஆச்சரியம். இவங்க எங்கே போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, எதுக்கு இந்த பிள்ளையை கண்டு இவங்க இப்படி செய்கிறாங்க, இந்த இப்படி செய்யறதுக்கு இது என்ன செய்துச்சு தப்பு? ஹல்லேலூயா. ஆனால் அவங்க யார்? கம்யூனியனில் நெடுமுழங்கால் நிற்காங்க. இப்படி நின்னா சர்வாதிகாரி வந்து தலையை போய்விட்டு போக மாட்டானா? இப்படிப்பட்ட ஆளுநர் உலகத்தில் இருந்தால் தேசம் எப்படி உருப்படும்? ஹல்லேலூயா. கேட்டுக்கிற சிலர் இந்த மெசேஜை கேட்டாலும் கேட்பாங்க, யாருக்கும் எனக்கு பயம் கிடையாது, உள்ளதை என்று சொல்லணும். பாவத்திலேருந்து அவங்க விடுதலை ஆகணும், தனக்கு கொடூர குணந்திலிருந்து அவங்களுக்கு குத்தப்படணும். இது என்னதான் இவ சொல்லுறா, இந்த பாவம் என்கிட்ட இருக்கு, இது என்ன விட்டு வெளியே போகணும் அறியணும். அதுக்கு தான் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுது. மல்லியார் அதிகாரம் பேசுது இல்லை, ஆவியானவர் உங்களை கண்டிப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள். கம்யூனியன் எடுக்கும்போது அவருடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ணுறவங்க எவ்வளோ பரிசுத்தமாக போனோம். நீ அபாத்திரமாய் கம்யூனியன் எடுத்தேன்னா உனக்கு மரணம் கூட வரலாம், வியாதி கூட வரலாம், சாபம் கூட வரலாம். எவ்வளோ கொடூரமாட்டு, எவ்வளோ நிசாரமாக நீ பாவத்தை விலை கொடுத்து வாங்குறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதெல்லாம் முடியாத காரியம். நான் சில வேலை ஏசாமிட்டே கேட்பேன், பாப்பா இப்படி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கே சாபம் போடலான்னு தோணுது. ஆனால் சாபம் போட்டால் பரவத்துக்கு வர முடியாது, நரகத்துக்கு தானே போவோம். அதனால நான் சாபம் போட முடியாது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நான் கேட்பேன். உண்மைதான், நம்மளால் முடியாத அளவுக்கு கொடூரன் நம்மளை சோதிச்சு பார்ப்போம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை கேளுங்க, வசனத்துக்கு கேளுங்க. அதான் முதல் சொன்னார். ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் நமக்குள்ள கட்டளை. இப்படி இருந்தாதான் ஆகையால் பரலோகத்தில் உங்கள் பிதா பூரண சர்க்குலராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குலராக இருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கழுவி சுத்திகரிங்கள். ரட்சிக்கப்படும்படி உங்கள் உள்ளத்தை கொல்லாப்பதை கழுவுங்க. பழி வாங்காமல் என்ன செய்யுங்க, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. அவங்க உங்களை திட்டுனாங்கன்னா அடித்தாங்கன்னா கர்த்தர் தண்டிக்கட்டும். அவங்களுக்கு தண்டனை கர்த்தர் இருக்கிறது பாருங்க. தற்கொலை பண்ண வைக்காரு, ஊரை விட்டு விரட்டுறாரு, அவர் செய்யட்டும். நீங்கள் அவனுக்கு மேலே அவர் வைக்கிற அந்த தண்டனையை நீங்கள் குறைக்க வேண்டாம், நீங்கள் சொல்லவும் வேண்டாம், நீங்கள் மன்னிச்சுட்டா போதும். ஆனால் கோபாக்கினை உண்டு, அவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு. ஒரு ஆள் கூட தப்ப முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக கிறிஸ்தவனா ஓட விரட்டுறேன்னு ஒருத்தன் என்கிட்ட அன்னைக்கு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. யார் ஓட விரட்ட போன பார்க்க கர்த்தர் என்னை பார்க்க கிருபை செய்வாங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு இதை கூட தொடுவதற்கு ஒருத்தனுக்கு அதிகாரம் கிடையாது. அவருடைய உள்ளம் கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார்.
அவரை தொட்டுக்கிட்டு தான் என்ன தொட வரணும். உன்னை தொடுறவே இல்லை, அவன் என்ன தொடுறவே. என்னை தொடுறத நான் ஓய்ந்து இருக்க மாட்டேன், நான் சுடரொளி பட்டயமாக இருந்து நான் அவனை சங்கரிப்பேன். இவ்வளோ வார்த்தைகளை வசனங்களை நமக்கு தந்த பிறகு கோழைகளை போல, அறிவில்லாதது மாதிரி மூடர்களை போல ஏன் அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? அடுத்து சொல்றாரு, பழிக்குவாங்க. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. நீ தீமையினால் வெல்லப்படாம தீமையை நன்மையான வெல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் பொல்லாததாக இருந்தாலும் பொல்லாங்களுக்கு ஒன்றுமே நம்மளை செய்ய முடியாது. அவை தோற்று போனது. நம்முடைய அரசியலையோ பொல்லாங்க எப்படியாவது ஜெயிக்கணும்னு அவன் பார்க்கான். ஆனால் எனக்கு விசுவாசம் என்னன்னா, நான் ஜெபித்தேன், ஆண்டவரே பரலோகத்தில் அக்கினியை ஊற்றி அந்த அக்கினியினால் உலக இந்தியாவில் உள்ள எல்லா பிசாசுகளையும் விக்கிரங்கள் எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிருங்க. எல்லா தேசத்துலையும் உங்கள் மகிமை விளங்கட்டும், உங்கள் வெளிச்சம் இந்த இந்தியா வெளிச்சமாக மாறட்டும். காரியருடைய நாவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துறேன்னு சொல்லி அவர் தந்த அதிகாரத்தைப்படி துரத்தி நான் இன்னைக்கு விசுவாசத்தோடு இருக்கேன். இந்தியா வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காலம் கொஞ்ச காலம்தான், அவன் அழிந்து போவான். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தராக வரும். நன்றி தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றி, வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. எங்களை 100க்கு 100ஆக சிறு குழந்தையை போல எங்களை மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. எதை குறித்து நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அப்பா பார்த்து கொள்வீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நன்மையாக செய்வீங்க. எந்த நிலை நீங்கள் அளித்தாலும் அதுக்கு முடிவு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். அதை உலக மக்களுக்கு நீர் கொடுத்தபடியாக நன்றி. இதை கேட்ட ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த அபிஷேகம் நிரப்பப்பட்டவர்கள். யுத்தம் கர்த்தருடைய, எனக்குள்ளே வாசம் பண்ணுற இயேசு எனக்காக யுத்தம் செய்கிறார். நான் சும்மா இருப்பேன், நான் ஜெயம் கொண்டு சொல்லி ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டு கிருபத்தாங்க. எல்லா துதிக்கான மகிமை இயேசுக்கு. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்ம அவருக்கு வந்து சிறு குழந்தையை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்த தேவன் உதவி செய்வாராக. ஆமேன்.